ஆமென். வேதத்திலே தானியேல் என்று சொல்லி எழுதப்பட்டதான புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆகிலும் மனுஷனை ஆகிலும் நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கத்தின் கபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். பாபிலோனிலே அடிமைகளாய் கொண்டு போகப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளில் ஒருவன் தானியேல். அவன் ஒரு அந்நிய தேசத்திலே அடிமையாய் கொண்டு போகப்பட்ட போதிலும் கூட அவன் அந்த அந்நிய தேசத்திலும் உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து தன்னுடைய வீட்டிலே ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை இழப்புகள் வந்தாலும் அவன் தேவனை விடவில்லை. அவன் தேவனை உறுதியாய் பிடித்துக் கொண்டு இருந்தான். ஆகவே அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தேவன் அவனை நாளுக்கு நாள் உயர்த்தி கொண்டே போனார். ஆனால் அவனோடு கூட இருந்த ஜனங்கள் அவன் மேலே பொறாமை கொண்டார்கள், எரிச்சல் அடைந்தார்கள். இவனை எப்படியாகிலும் இவனுடைய வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும், இவனை கொலை செய்ய வேண்டும் என்று எத்தனித்தார்கள். ஆனால் அவனிடத்தில் எந்த ஒரு குறையையும் எந்த ஒரு குற்றத்தையும் அவர்களால் பிடிக்க கூடாமல் போயிற்று. அப்பொழுது இந்த தீய கூட்டத்தார் ஒரு ஆலோசனை பண்ணினார்கள். தானியேல் என்று சொல்லப்பட்ட இந்த மனுஷனை அவன் தன்னுடைய தேவனை சேவிக்கிற விஷயத்திலே அன்றி வேறு ஒரு காரியத்திலும் அவனிடத்திலே குறை கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி ராஜாவினிடத்திலே தந்திரமாக ஒரு ஆலோசனை பண்ணி ராஜாவை கனப்படுத்தி உயர்த்தி சொன்னார்கள்: ராஜாவே, இந்த பாபிலோன் தேசத்திலே, அதாவது இன்று இருக்கிற ஈராக் தேசத்திலே உம்மை தவிர எந்த ஒரு மனிதனையாகிலும் எந்த ஒரு தேவனையாகிலும் ஒருவரும் சேவிக்க கூடாது. 30 நாட்கள் உம்மையே சேவிக்க வேண்டும். யாராகிலும் உம்மை சேவியாமல் மனிதர்களையோ வேற தெய்வர்களையோ அவர்கள் சேவித்தால் அவர்கள் உயிராக இருக்கிற சிங்கத்தின் கபியிலே அவர்கள் தூக்கி எறியப்பட வேண்டும், அவர்கள் கொல்லப்பட வேண்டும். இதற்கு அத்தாட்சி தாரும் என்று சொல்லி அந்த அச்சாட்சியிலே அவன் உறுதி செய்தான். தானியேலை பிடித்தார்கள். அவனை கொண்டு போய் அந்த சிங்க கபியிலே தூக்கி எறிந்தார்கள். தானியேலை பிடிக்கும்படிக்கு இந்த மனிதர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதை ராஜா அறிந்திருக்கவில்லை. அந்த சட்டத்தை அவனால் மாற்றக்கூடாது இருந்தது. தானியேல் பிடித்து அந்த கபியிலே தூக்கி எறியப்பட்டான். எல்லாரும் நினைத்தார்கள், பசியாக இருக்கிற சிங்கங்கள் இந்த தானியேலை கொன்று அந்த நிமிஷமே சாப்பிட்டு முடித்திருக்கும் என்று சொல்லி. இரவு முழுவதும் ராஜாவுக்கு நித்திரை வரவே இல்லை. நான் என்ன வேலை செய்து விட்டேன், பிழையான ஒரு காரியத்தை செய்து விட்டேனே என்று அவன் அங்கலாய்த்துக் கொண்டே இருந்தான். அதிகாலை வேளையிலே அந்த சிங்கத்தின் கபி அண்டைக்கு இந்த ராஜா கடந்து போய் இப்படியாக நடுநடுங்க அந்த கபியை பார்த்து இப்படி சொன்னான்: தானியேலே, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்டான். உடனே தானியேல், ராஜா வாழ்க, நான் சேவிக்கிற என் ஜீவனுள்ள தெய்வம் இந்த கொடூரமான சிங்கத்திலே வாயிலே இருந்து என்னை அவர் தப்புவித்தார், சிங்கத்தின் வாய்களை அவர் கட்டி போட்டார் என்று சொன்னார். உடனே அந்த ராஜாவுக்கு சொல்ல முடியாத சந்தோஷம் உண்டானது. உடனடியாக தானியேலை அந்த சிங்க கபியிலிருந்து வெளியே எடுக்கும்படி உத்தரவிட்டான். அது மட்டுமல்ல, அவன் அந்த ராஜ்யத்தில் இருந்த எல்லாருக்கும் ஒரு கட்டளை பிறப்பித்தான். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும். என்னாலே தீர்மானப்படுத்தப்படுகிறது, அவர் ஜீவன் உள்ள தேவன் என்று அவன் சொன்னார். அவர் ஜீவன் உள்ள தேவன் என்று சொன்னார். அருமையான தேவ பிள்ளையே, இன்று உன் மத்தியிலே இன்றும் உயிரோடு இருக்கிற ஒரு தேவனை குறித்து நான் உங்களோடு கூட பேசும்படிக்காய் நான் ஆசைப்படுகிறேன். தேவன் இந்த உலகத்தை படைத்து மனிதனை படைத்து அவர்களை சுகமாய் வாழ அவர் இஷ்டம் கொடுத்தார். ஆனால் மனிதனோ தேவனை விட்டு தூரம் போனான், தேவனுடைய கட்டளைகளை மீறினான்,
தனக்கு இஷ்டமானபடி வாழ ஆரம்பித்தான். மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவங்களும் துன்மார்க்கங்களும் அக்கிரமங்களும் நாளுக்கு நாள் அதிகரிக்க ஆரம்பித்தது. இதனாலே கொலைகள், கொள்ளைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், பொய், களவு போன்றதான காரியங்கள் மனிதனுடைய வாழ்க்கையை நாள்தோறும் நிரப்ப ஆரம்பித்தது. மனிதன் பாவியா ஆனான். மனிதனுக்குள்ளே பாவம் அக்கிரமம் பெருக தேவன் தம்மை மனிதனிடத்திலே இருந்து வேறு பிரித்துக் கொண்டான். ஆனாலும் மனிதனை அவ்வண்ணமாய் விடக்கூடாது, மனிதன் அழிந்து போகிறான் என்று சொல்லி பரலோகத்திலே ஆண்டவர் ஒரு சத்தத்தை எழுப்பினார். இந்த மனுக்குலத்தை மீட்க, மனுக்குலத்தை நல்வழிப்படுத்த எனக்காக யார் போக முடியும்? உடனே தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு பரலோகத்திலே பிதாவினிடத்துக்கு இந்த காரியத்தை சொன்னார். நான் போகிறேன், என்னை அனுப்பும் என்றார். 2000 வருடங்களுக்கு முன்னே தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா ஜாதி குல இன மக்களை தேவனோடும் கடவுளோடு மீண்டும் இணைக்கும்படி இந்த பூமியிலே வந்தார். பாருங்கள், மனிதனோடு மனிதன் விளங்கிக் கொள்ளுகிற மாதிரி பேசும்படி தெய்வம் மனிதனாய் வந்தார். இயேசு இந்த பூமியிலே இருந்த காலங்களிலே தேவனுடைய உள்ளத்தை மனிதனுக்கு ஊற்றி காண்பித்தார். மனிதனுடைய பாவமான நிலையிலே இருந்து மனிதனை விடுதலை செய்யும்படி மனிதனுடைய பாவங்களை தம்மேலே சுமந்தவராய், மனிதனுக்கு வர வேண்டிய தண்டனையை தம்மேலே சுமந்தவராய், எங்களுக்காக, எனக்காக, உனக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருக்காக எல்லாருடைய தண்டனையும் தம்மேலே சுமந்தவராய் சிலுவையிலே அவர் மரித்தார். இயேசு மரித்தாரா? ஆம், அவர் மரித்தார். இயேசு உண்மையாய் மரித்தாரா? ஆமா, இயேசு உண்மையாகவே மரித்தார். ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால், மரித்த இயேசு 3வது நாள் உயிரோடு எழுந்தார். இயேசு மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்தார். யோபு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். இந்த என் தேவள் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்று யோபு என்று சொல்லப்பட்ட பக்தன் சொல்லுகிறான். இந்த இயேசு மரித்தது உண்மை. ஆனால் 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்தார். யோவான் என்று சொல்லப்பட்ட இன்னொரு பக்தன், ஒரு நாள் ஆண்டவர் அவனை பரலோகத்துக்கு எடுத்துச் சென்றார். பரலோகத்திலே அவன் போய் பார்த்த போது வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனத்திலே பரலோகத்திலே பார்த்ததை அவன் சொல்லுகிறான். நான் அவரை கண்டபோது, இயேசுவை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேலே வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று இயேசு திருவுள்ளம் பற்றினார்.